பொங்கல் அதனவா பொங்கல் அதுல ஆதி தேடிக்கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு வாழ்ந்து நன்றிகளை சித்தி வல்லட்டி துறைவாளின் சருங்கல் தர் අයිබෝවන් සියලු දෙනාටම මම ජාන්සන් යාපනයේ ඉඳන් මගේ පෞගිය දවසල මම දාපු වීඩියෝ වලට මට හොඳට සපෝට් එකක් දුන්නා. ඒ වගේම දිගටම මේ සපෝට් එක දෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. අද අපි බලන්න යන්නේ යාපනයේ හැම අවුරුද්දම තයි පොංගල් කියලා මොකක්ද ෆන්ක්ෂන් එකක් දෙමළ මිනිස්සු හැමෝම සමරනවා. තයි පොංගල් කියන්නේ හිර දෙවියෝට වහා කරන්න අර කුඹුරු කරන්න කට්ටිය ඔක්කොම එකතු වෙලා හිරෝ දෙවියෝ මේ බහින්න වෙලාවට උදේ අය නැත්තම් අත වෙනකොට ඒගොල්ලෝ වහා කරපු අර කුඹුරු ලී ටික පළවෙනි ලී ටික අරගෙන ඒකෙන් ගන්නවා මේක මොකද්ද පොංගල් අදනවා. පොංගල් අදලා ඒක හිරෝ දෙවියෝට දීලා ඒගොල්ලෝ කාලා සතුටින් ඒක සමරනවා. ඒකට තමයි කියන්නේ තයි පොංගල් කියලා. ඉතින් තයි පොංගල් වලට යාපනයේ ප්‍රසිද්ධියේ වල්වැටි තුරේ වලින් සරුංගල් තරඟක් කරනවා එම අවුරුද්දම. ඒ තරඟට තමයි අපි දැන් යන්න හදන්නේ. අපි ගින් බලමු ඒ සරුංගල් තරඟකින් මොකද්ද වෙන්නේ, මොන වගේද මොන ඩිසයින් වලින් සරුංගල් තරඟක් අදනවද කියලා. ඒක තරඟක් දාලා ඊට පස්සේ තරඟට 1 2 3 කියලා තැනක් දීලා ඒකට ලක්ෂ ගණක් සල්ලිත් දෙනවා වින් කරන කට්ටියට. හරි අපි අද යමු යාපනයේ තයි පොංගල් වලට සරුංගල් තරඟකට කොහොමද ඒගොල්ලෝ සමරන්නේ, ඒ මොන වගේ ඩිසයින් වලින්ද සරුංගල් තරඟක් අදන්නේ කියලා බලමු. මේ වගේ ඔයාලගේ ගමෙන් උත් දෙමළ කට්ටිය හරි සහ සිංහල කට්ටිය හරි සරුංගල් තරඟක් හරි නැත්තම් මේ පොංගල් සමරනවා නම් ඔයගොල්ලෝ මට මෙසේජ් එකක් දෙන්න කමෙන්ට් එකෙන් කියන්න ඒගොල්ලෝ සමරනවද නැද්ද කියලා. අනිවාර්යෙන් මගේ වීඩියෝ එක ඔයගොල්ලන්ට දන්න කට්ටියට ෂෙයාර් කරලා මට සපෝට් එකක් දෙන්න. එතකොට තමයි මට ඉදිරියට වීඩියෝ දාන්න උත්සාහයක් වෙනවා. ඒ වගේම බලන්න කට්ටිය හැමෝම සබ්ස්ක්‍රයිබ් කරලා තියන්න. එතකොට මම වීඩියෝ දාන්නකොට ඒක ඔයගොල්ට හම්බෙනවා. ඒ වගේම මගේ සිංහල වචන වලින් මොකක් හරි වැරදුනා නම් ඒකට සමාව දීලා යමු වීඩියෝ එක බලන්න. Sudah boleh lah. Ada di mana? செல்வராசா ஜோகச்சந்திரன் குட்டிமணி ஞாபகார்த்தமாக இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. செல்வி ராகுல் ஸ்ரீதேவி யாழ் சிதம்பரம் அண்ணா ஓடாது போல கிராம சேவை அலுவலர் அவர்கள் ஆசக்கூறு கவனமாக இருக்கிறது. 36 நாம அஞ்சலி கிராம இலக்கம் 36 விசித்திர விலங்கு. சேஃப்டி போல இதுக்கு நிற்காம போல பேசாம அங்கெல்லாம் ரோட் தான். ஓ நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. ஓ
அடுத்து கொண்டு வருது ஷமிதா யாழ் சென்னை அவருக்கு மிஷன் தமிழ் பாடசாலை ஆமே என்ன இல்லையா 37 ராட்சத கோபத்திரிகை பட்டம் திருக்க பொருளில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பட்டம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது கடலில் எப்படி தனது குட்டியை தோற்றுவிக்குமோ அதேபோல் வானில் தனது குட்டியை அது கீழே ஒரு குட்டியும் இருக்காது வெளிப்பாடானது காற்றின் சக்தியின் மூலம் சிவநேசன் மோனிஷா யாழ் கல்வி அவனுக்கு மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை விமலகுமார் அட்டோட யாழ் கல்வி அவனுக்கு மிஷன் தமிழ் கலவன் இருக்கவா அம்மாடவா இருக்கு இருக்கவா பாடல்களை காட்டுறாங்க பாட்டாங்க இந்திய தொலைக்குழு அவர்களுக்கு வரவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மாணவர்களை கௌரவிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இலங்கைக்கான ஆஸ்திரேலியா நாளிதழ் கௌரவ மேத்யூ ஜாக்கப் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். 2024 ஆண்டு கல்வி எழுத்தாளர உயர்நிலை பரீட்சையில் சித்தியடைந்து கல்வி மற்றும் என்ன செட்டப் என்ன ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகியோர் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். சார்களுக்குரிய கல்விகளை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீதரன் ராணா லட்சுமி ஞாபகார்த்தமாக அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீ ஸ்ரீராஜ் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகியோர் சிவச்செல்வன் தபீசன் செல்வன் சிவச்செல்வன் தபீசன் செல்வன் நேபாளன் பிரதாப் வெட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் கிளிக்குஞ்சு மட்டம் பறந்து கொண்டிருக்கின்றது. மலைக்குச்சி ஒன்று பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த மலைக்குச்சிக்குள் உள்ள பொன்னிலிருந்து ஒரு கிளிக்குஞ்சு ஒன்று தனது தாய் கிளியினை எதிர்பார்த்து வெட்டி வெட்டி பார்க்கின்றது. அந்த படத்தை இப்பொழுது வானிலே நீங்கள் காணலாம். விக்னேஸ்வரா சரசமுக சேவா நிலைய உறுப்பினர்களை இந்த பட்டம் வைக்கின்ற திடலுக்கு வருகை தருமாறு அழைக்கின்றோம். விக்னேஸ்வரா சரசமுக சேவா நிலைய உறுப்பினர்களை பட்டம் ஏற்றுகின்ற திடலுக்கு வருகை தருமாறு அழைக்கின்றேன். செல்வி ரமேஷ் ஹருக்ஷா, செல்வி சதீஷ்கரன் நிலிஷி, மூடாயை சேர்ந்த திருமதி புஷ்பம் அவர்களே அவரது உறவினர் தேடிய வண்ணம் இருக்கின்றார். புஷ்பம் இந்த அரங்கிற்கு அண்மையாக வருகை தருமாறு அழைக்கின்றோம். பட்டம் கார் பட்டமாக அப்படியே நீங்க ஒரு சினிமனம் இல்லையா? அடா ஒரு சினிமனம் இல்லை, அப்படியே தான் நிக்குது.
கர்ம தாக்குதல் 50 ஆளில்லா ஆதாய சாவாச விமானம். உடனடியாக இந்த 5 சட்டங்களையும் இங்கே சட்டம் ஏற்றுமடத்திற்கு கொண்டு வருமாறு அந்த வேண்டிக் கொள்கிறோம். 46, 47, 48, 49, 50 ஆகிய சட்டங்களை உடனடியாக இங்கே கொண்டு வருமாறு அந்த வேண்டிக் கொள்கின்றோம். கொள்ளை விக்னேஸ்வரா சரசவர சேவா நிலையமும் கொள்ளை உதயசூரியன் கிழகமும் இணைந்து நடாத்தும் மாறி கட்டளம் என்று பார்க்கும் பார்வையாளர்கள் அவ்விடத்திலிருந்து விலகி எமது இந்த சாதிய சட்டங்களை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இலக்கம் 37 ராட்சத கொம்பு திருக்கை. அந்த திருக்கையிலிருந்து குட்டி திருக்கைகள் வர இருக்கின்றன. வானத்திலே இலக்கம் 37 ராட்சத கொம்பு திருக்கை. ஆமாம், அந்த திருக்கையிலிருந்து இன்னும் ஒரு குட்டி திருக்கை அங்கே வந்திருக்கின்றது. அற்புதமாக அந்த நிகழ்வு இங்கே வானிலே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கின்றது. ராட்சத கொம்பு திருக்கை. குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பட்டம் ஏற்றுகின்ற பகுதியில் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் அங்கிருந்து அகன்று மேற்கு புறமாக நகர்ந்து பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இலக்கம் 45 யமனின் நண்பன் என இந்த பட்டத்துக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். யமனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற டிப்பர் வாகனம் அங்கே பட்டமாக அறிவித்தல் ஒன்று. யமனின் நண்பன். சாலை விபத்துகளில் இருந்து மக்களை விழிப்புணர்வு கொள்வதற்காக இந்த பட்டம் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த டிப்பர் மனித முயற்சியின்றி காற்றின் மூலமாக கற்களை கொட்டுகின்றது. ஒலி சமிக்கை ஏற்படுத்தி மற்றும் காற்றின் எதிர் திசையில் டிப்பர் பெட்டி தானாக இருப்பிடத்திற்கு வர இருக்கின்றது. வீதி விபத்தில் இருந்து மக்களை விழிப்புணர்வு கொள்ள செய்வதற்காக இந்த பட்டம் கட்டப்பட்டிருப்பதாக அந்த பட்டத்தை ஆக்கிய பட்ட வல்லுநர் குறிப்பிடுகின்றார். அறிவித்தல் ஒன்று. மயிலங்காடு
சமமணி சுவனம் ஞாபகார்த்தமாக இந்த அன்பளிப்பினை ஸ்ரீதரன் பட்ட இந்த தானியங்கி விமானத்தின் தாக்குதல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது சாத்தானின் தாக்குதல் என அறியப்படுகின்றது. பட்ட போட்டியை பார்க்க விமானம் உதயசூரியன் கடற்கரையை நோக்கியதாக ஏவப்பட்டிருக்கின்றது. விமானத்தின் பக்கவாட்டில் காணப்படும் 2 ஆயுதங்கள் தாக்குதல்களை நடத்துவதற்காக மேலெழும்பி தனது தாக்குதலை நடத்துகின்ற வேளையில் இதன் மேலிருக்கும் மற்றொரு விமானம் தாக்குதலை நடத்துவதற்காக மேலே தானாக பறந்து அவ்விமானத்தில் இருந்து 2 போர் வீரர்கள் கீழிறங்கிய பின்னர் அவ்விமானமானது வைரஸ் தாக்குதலை மேற்கொள்ளும். தாக்குதலை நிறைவேற்றிய பின்னர் பெரிய போர் விமானத்தின் பக்கவாட்டு ஆயுதங்கள் மீண்டும் தானியக்கமாக பழைய நிலையை அடையும். தாக்குதல் வீரியம் மிகவும் கூடுதலாக இருப்பதால் மக்களே பாதுகாப்பான எல்லையை நோக்கி செல்லுங்கள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த அனைத்து செயற்பாடுகளும் பட்டம் ஏற்றும் ஒற்றை நூலிலேயே நடைபெறுகின்றது. அறிவித்தல் 1. ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் என்பவருடைய கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. திரு ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் அவர்கள் உங்களுடைய பேசினை மேடைக்கு அருகாமையில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பார்வையாளர்களும் ஒதுங்கி நின்று ஒத்துழைக்கவும். அந்த வல்லுநர் சொன்னதை போன்று ஒரு முட்டை இன்னும் ஒரு அக்சலேட்டை உருவாக்கி இருக்கின்றது. கால் முளைத்திருக்கின்றது. கை கால்கள் முளைக்க இருக்கின்றன. முளைப்பது போன்று தென்படுகின்றது. நூலில் பட்ட வல்லுநர் இந்த செயற்பாடுகளை நிகழ்த்திய வண்ணம் இருக்கின்றார். மேற்கு திசையில் அமைந்திருக்கின்ற இன்னிசை நிகழ்வுக்குரிய மேடையில் ஏறி நிற்கின்ற பார்வையாளர்கள் உடனடியாக அவரிடத்திலிருந்து அகருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இன்று இரவு இடம்பெற இருக்கின்ற இன்னிசை நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற வேண்டுமானால் உங்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். தயவு செய்து அந்த ஒளி அமைப்பின் மீதும் மேடையின் மீதும் அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்கள் அங்கிருந்து அகன்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அறிவித்து ஒன்று கிஷோர் என்பவரை அவருடைய சகோதரர் ஆதி தேடிக்கொண்டிருக்கின்றார். கிஷோர் எங்கிருந்தாலும் உங்களுடைய சகோதரர் ஆதி என்பவரை மேடைக்கு அருகாமைக்கு வருகிறது சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தாக்குதலின் போது இது சூழல் இலக்குகள் செயற்படத் தொடங்குவதோடு குண்டுகளையும் ஏவி
பரபரப்பை ஏற்படுத்தும் பட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கே பார்க்கிறோம்? இலக்கம் 49 விண்வெளியில் ஏலியனின் மர்ம தாக்குதல் பட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. பட்ட இலக்கம் 44 பயணிகளை காப்பாற்றும் விமானம். பார்வையாளர் பகுதிக்கு சென்று அமர்ந்து நிகழ்வுகளை பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பட்டமைக்குகின்ற திடலிலே அங்கே நின்று கொண்டிருக்கின்ற சிறார்கள் அந்த இடத்திலிருந்து விலகி பார்வையாளர் பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கம் 55 மதில் மேல் இருந்து பூச்சிகளை தாக்கும் பறவை. இந்த பட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. உள்ள பூச்சிகளை உண்ணும் செண்பகம் மற்றும் மதில் மேல் ஏறும் பூச்சி என்று இந்த பட்டத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மதில் மேல் ஒரு செண்பகம் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த மதிலுக்கு பக்கத்தில் இருக்கும் மரத்தில் உள்ள பூச்சிகளை செண்பகம் உண்ணுகின்றது. மேலும்
அந்த மதிலில் பூச்சி ஒன்று பட்டத்திடங்கள் ஏற்றிய பட்ட வல்லுநரின் உதவியாளர்கள் ஆய்வு செய்து அகன்று செல்லை கரவட்டியை சேர்ந்த திரு ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் பணப்பை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. பலமுறை அறிவிக்கப்பட்டும் குறித்த ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் இன்னும் வருகை தரவில்லை. அவருக்கு தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் இருந்தால் அவருடைய அடையாள அட்டை மற்றும் கண்டெடுக்கப்பட்ட விடயத்தை அவருக்கு அறிவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஜெயகுணநாதன் ரித்திகேஷ் அவர்கள் தன்னுடைய அடையாள அட்டை மற்றும் பேசினை தொலைத்து விட்டு நாம் நினைக்கின்றோம் கூட இடத்துக்கு சென்று விட்டார் போலும். எனவே அவரால் கேட்டுக்கொள்கின்றோம். பட்ட கலைஞர்களில் ஏற்க இருக்கின்ற பட்டங்களை கொண்டு வரும் பாதையில் இருக்கின்ற பார்வையாளர்கள் இலக்கம் 52 அந்த பட்டத்திற்கு லாங் வெஹிக்கிள் என்று பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். அந்த பட்டம் பெரிய ஒரு வாகனத்திலே ஒரு காரை ஏற்றிக் கொண்டு இங்கே வானத்திலே பறக்க இருக்கிறது. பார ஊர்தி என்று அழைக்கப்பட இருக்கின்ற அந்த வாகனம் இன்னும் ஒரு வாகனத்தை ஏற்றிக் கொண்டு வானத்தில் செல்ல இருக்கின்றது. இலக்கம் 55. மருமக்கள் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகாஷ் சக்தி ஆகிய இருவரும் திரு செல்லா அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றார். திரு செல்லா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகாமையில் உங்கள் மருமக்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளும். இலக்கம் 55. இலக்கம் 52. மூன்று ராணுவ பீரங்கி ஏற்றிச் செல்லும் வாகனம் வானில் ஏறி அகலத்தால் விரிவடைந்து தனது பாதையை உருவாக்கும் விதமாக இருபக்கமும் இருக்கும். பாதைகள் விரிவடைந்து பின்னால் இருக்கும் பீரங்கியானது வாகனத்திலிருந்து பிரிந்து செல்லுகின்றது. 4 சக்கரங்களும் உண்மையான சக்கரம் எவ்வாறு சுழலுமோ அவ்வாறு சுழலுகின்றது. இந்த நுட்பங்களை இந்த பட்ட வல்லுநர் இந்த பட்டத்தின் மூலம் இங்கே சேர்ப்பது
மற்றொரு அறிவித்தல், சயந்தினி குடும்பத்தினர் உங்களை திரு துஷாந்தன் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார். விரைந்து மேடைக்கு அருகாமையாக வருமாறு அழைக்கின்றார். கடற்சேவல் மீன். இந்த பட்டம் 30 அடி நீளமான ராட்சத கடற்சேவல். இந்த மீன்கள் கடல் மீன்கள் மிகவும் அழகானது, ஆபத்தானது. இந்த பட்டத்தை அதன் உருவத்தின் அழகினை 90 வீதத்திற்கு மேல் அதன் உருவத்திற்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டம் வான்வெளியில் 15க்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகளை தோற்றுவிக்கும் என்று சட்ட வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த மீன் குஞ்சுகள் தாய் மீனுடன் தொடர்ந்து நீட்டிக் கொண்டிருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதோ இலக்கம் 65 ராட்சத கடற்சேவல் மீன். இதோ அந்த பட்டம் பறக்க விடப்படுகின்றது. பார்வையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள், கிழக்கு புறமாக நின்று கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் அங்கே காணப்படுகின்ற தடைகளை நீங்கள் தாண்டி முன்னோரை கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து அந்த தடைகளை தாண்டி வர வேண்டாம் என அறிவித்தேன். மீண்டும் அந்த அறிவித்தலை அறிய தருகின்றேன். அங்கே ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்ற தடைகளை தாண்டி பார்வையாளர்கள் வருகை தர வேண்டாம் என்று அமைப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பட்டம் ஏற்றும் திடலில் கடற்கரை பகுதியில் உள்ள பார்வையாளர்கள் தயவு செய்து ஒதுங்கி செல்லவும். பட்டங்களை பறக்க விடுவதற்கு தேவையான காற்று கடற்பகுதியிலிருந்து வருவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கோவில் பகுதியில் பட்டங்களை பாதுகாப்பதற்காக இடையூறு செய்யாது பார்வையாளர்கள் அகன்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த பட்டங்களை மைதானத்துக்கு கொண்டு வரும் பொழுது பல கலைஞர்கள் பல இரவுகள் முழுத்திருந்து உருவாக்கிய பட்டங்களை தயவு செய்து பார்வையாளர்கள் இடையூறு செய்யாது அவர்களுக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இலக்கம் 62 சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை மேற்கொள்ளும் விண்வெளி வீரர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்று விண்கலம் ஒன்று அனுப்பப்படுகின்றது.
அந்த விண்கலம் விண்வெளி நிலையத்தினை அடைந்த பின்பு அதனை வரவேற்பதற்காக விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளியில் நடை போடுகின்ற தத்துவமான காட்சி அங்கே இடம்பெற இருக்கின்றது. இலக்கம் 62 சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை மேற்கொள்ளும் விண்வெளி வீரர். அங்கே